20 வருஷமா அந்த ரோட்ல போறோம் வரோம். இது வரைக்கும் யாரும் பிடிச்சி கேஸ் போட்டதில்ல. போலீஸை கேட்டா கவர்மெண்ட்ல என்ன பிடிச்சி கட்ட சொல்றாங்க. போடு நாளைக்கு 50 பில்லு போடு, 100 பில்லு போடுறேன் ராவடி கட்டுறானுவன். ஸ்பாட் பயன் போட்டுக்கிறாங்க. இப்ப பில்ல போட்டுட்டு ஸ்பாட் பயன் கொடுத்தாதான் வண்டி எடுக்கணும்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டாங்க வண்டிய டோல்கேட்ல சென்னையில. பாரு எல்லா வண்டியும் பில்ல போட்டு கையில கொடுத்துட்டாங்க. லைசன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. விஜய் வந்தாலும்னா ஊழல் இல்லாத ஆட்சி நடக்கும்னு சொன்னாங்க. விஜய் வந்துதான் போட சொன்னாருன்னு சொல்றாங்க போலீஸ். கவர்மெண்ட்ல பணம் இல்ல, ஒரு நாளைக்கு 50 கேஸ் போடு 100 கேஸ் போடுன்னு பிடிக்க சொல்றாராம். விவசாயம் வெயில்ல சொன்னையில கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு வந்த காசு இப்படி வாங்குறீங்களே. ஒரு செகண்ட்ல வண்டிக்கு 1500 1500 போட்டு காசை வாங்கிட்டாங்க. இன்னும் காசு கொடுக்கல. ஸ்பாட்லயே பயன் கொடுத்தாதான் வண்டி எடுக்கணும்ட்டாங்க. ஒவ்வொரு மந்திரியும் எவ்வளவு ஊழல் பண்ணி எத்தனை கோடி வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட வாங்குங்க சார். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரவங்கிட்ட வெயிலையும் சொன்னையிலையும் சின்னப்பட்டு வரவங்கிட்ட வாங்காதீங்க சார். ஹைட் லோடுன்னு ஃபைன் போட்டிருக்காங்க. இந்த வண்டி இது இல்லாம வேற எதுவுமே எடுத்துட்டு போறாங்க. ஆர்டிஓ எங்களுக்கு இதுதான் பர்மிஷன் கொடுத்திருக்காரு. எங்க ஊர்ல ஆர்டிஓ எப்சி பண்ணாதான் நாங்க ஃபைன் கட்டியிருக்கோம். இவங்க ஸ்பாட்லயே ஃபைன் வாங்கிட்டு தான் வண்டி விடுவாங்க. சேலம் போற வரைக்கும் காசு வாங்க மாட்டான்னு சொல்றாங்க. என் கூடயே வரட்டும் வேணா அதே கேஸ் போட்டு கொடுக்க அதே போலீஸ் என் கூடயே வரட்டு யூனிஃபார்ம் இல்லாம அடுத்த டோல்கேட்ல என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க நீங்களே. ஆட்சி மாறினா மாற்றம் நடக்குனாங்க. எந்த மாற்றமும் இல்ல. ஊழல் அதிகமா தான் இருக்குது. ரோட்ல போற வண்டி அத்தனை வண்டியும் பிடிச்சிக்கிட்டு 100 கூட 500 கூட 1000 கூடன்னு என்ன வேலை இது?